தோல்வி குறித்து பேசிய செமி ஜெயின். அது மட்டும் இல்லாம செமி ஜெயினோட நெக்ஸ்ட் பெரிய பிளான் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். செமி ஜெயின் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேக் ஸ்டேஜ்ல போய் ஒரு கொஸ்டின் கேட்கணும், கேமரா இங்க வாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு என்ன கேட்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, 9 நாள் தான் எனக்கு சாம்பியன்ஷிப்பை வச்சிருக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. நான் அதுக்காக பல மாதங்கள் போராடி இருக்கிறேன். எந்த ஒரு பல மாதமும் இங்க இல்லாதவன் எப்படி அவனுக்கு திடீர்னு உள்ற வர முடிஞ்சிச்சு, உள்ற வந்தவனே சாம்பியன்ஷிப் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை எழுப்பி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த படுபாவி, அந்த நாசமா போனவன் உள்ள வந்தோடனே சாம்பியன்ஷிப் மேட்சை விளையாண்டு சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற முடியும். அவனுக்கு எந்த ஒரு பிசினஸுமே இங்க இல்லாம இருந்துச்சு. எந்த ஒரு பிசினஸுமே இல்லாதப்ப அவன் எப்படி உள்ள வந்தான் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. இன்னைக்கு WWE உணர்ந்திருப்பாங்கன்றத நான் நினைக்கிறேன். ஏன்னா செமி ஜெயின்ட் இருந்து சாம்பியன்ஷிப்பை பறிச்சது WWE மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த ரெஸ்லிங் வேர்ல்டுலயும் ரெஸ்லிங் ஃபேன்ஸ் மத்தியிலையும் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்திருக்கு. சிஎம் பங்க் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சது தவறான விஷயமா பார்க்கப்படுகிறது. சிஎம் பங்க் தான் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சு அடுத்து கோடி ரோட்ஸ் கூட மேட்ச் விளையாண்டாலும் கோடி ரோட்ஸ்க்கு மீண்டும் மீண்டும் சாம்பியன்ஷிப் வாய்ப்பு வழங்கப்படுறது பல பேரால உள்ள ரெஸ்லர்ஸ் பல பேராலேயே அது வெறுக்கப்படுகிறது. செமி ஜெயின்ட் இருந்து சாம்பியன்ஷிப் பறிக்கப்பட்டது பல ரெஸ்லர்ஸால கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. இதுக்கு கெவின் ஓவன்ஸும் பதில் கொடுத்திருக்கிறாரு. கெவின் ஓவன்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இது அநியாயம்ன்ற மாதிரி பதில் கொடுத்திருக்கிறாரு. சாம்பியன்ஷிப் ஜெயிச்சப்போ சந்தோஷப்பட்ட கெவின் ஓவன்ஸ் அவரோட ரியல் ஃப்ரெண்ட் கெவின் ஓவன்ஸ் இந்த இடத்துல இப்போ இது வருத்தப்பட்டிருக்காரு. செமி ஜெயினுக்கு நடந்தது அநியாயம்ன்றது இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மையிலே இது நடந்தது WWE உணர்ந்திருப்பாங்க. சிஎம் பங்குக்கு தேவையில்லாத நேரத்தில் சாம்பியன்ஷிப்பை கொடுத்துட்டோமான்னு. அதனால செமி ஜெயினுக்கு மீண்டும் சாம்பியன்ஷிப் வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்றது இப்போதைக்கு உறுதியாயிருக்கு. இதன் மூலமா தன்னோட சாம்பியனை மீண்டும் பெறுவதற்கு செமி ஜெயினுக்கு ஒரு வழியா என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, செமி ஜெயினை பிளட் லைன்ல ஜாயின் பண்ண போறாங்க. செமி ஜெயின் ரோமன் ரிங்ஸ்ட பேசி பிளட் லைன்ல ஜாயின் ஆக போறாரு. பிளட் லைன்ல ஜாயின் ஆகுறது மூலியமாக அவருக்கான சாம்பியன்ஷிப் வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்க வைக்கிறதுக்காக செமி ஜெயினுக்கு சப்போர்ட் பண்ணி பிளட் லைன் மெம்பர்ஸ் வருவாங்கன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அதுவும் கண்டிப்பா ரோமன் ரிங்ஸ் சிஎம் பங்க் எகென்ஸ்டான வேலையை பார்க்க போறாரு. அதுவும் செமி ஜெயினுக்கு சப்போர்ட் பண்ணி பார்க்க போறாரு. அதுக்கான ஹிண்டா என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சம்பவம் செமி ஜெயின் வீடியோ போட்டதை ஷேர் பண்ணி ட்விட்டர்ல ஷேர் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா, பிளட் லைன் மெம்பரான ஜேக்கப் ஃபேக்டோ மேல பிளட் லைன் சிம்பிள போட்டிருக்காரு. பிளட் லைன் சிம்பிள போட்டது மூலமாக என்ன சொல்லப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா, செமி ஜெயினை பிளட் லைனுக்குள்ள கொண்டு வர போறாங்க. ஏற்கனவே செமி ஜெயின் ஒன் ஆஃப் த ஓல்டு பிளட் லைன் மெம்பர் தான். அவரை மீண்டும் பிளட் லைனுக்குள்ள கொண்டு வந்து அவருக்கான சாம்பியன்ஷிப் மேட்ச்ல சிஎம் பங்கு கோடி ரோட்ஸ் நடக்க போற மேட்ச் எகெயின்ஸ்டா செமி ஜெயினை உள்ள வர வச்சு செமி ஜெயினை சப்போர்ட் பண்ணி செமி ஜெயினை மீண்டும் சாம்பியன் ஆகி அந்த சாம்பியனை பிளட் லைனுக்குள்ள கொண்டு வரதா பிளான் போயிட்டு இருக்கு. இந்த பிளான் நடந்தா வேற லெவலா இருக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.